ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இந்த வைகாசி மாதம் விருச்சிக ராசிக்கு ரொம்ப நன்மையான விஷயங்களே தரப்போகுதுன்றதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. பூர்வ புண்ணியத்தில் உள்ள சனியும் குருவால பார்க்கப்படுறது ஒரு விசேஷமான ஒரு அமைப்பு. போன மாதம் முழுக்க செவ்வாய் சனி அந்த சேர்க்கையால் ரொம்ப அவசைகளை அனுபவிச்சிருப்பீங்க. இந்த முறை அந்த அவசைகள்லாம் குறைஞ்சி உத்தியோகத்தில் இருக்கவங்க நிம்மதியாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அதை ஏற்படுத்தும். ஆனாலும் உள்ளுக்குள்ளார ஒரு பதட்டமும் பயமும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய தொழிலதிபதி சூரியன் கேந்திரத்தில் 7ல் நின்று சனி பார்வையை வாங்கிறது தான் காரணம். அதனால் இந்த மாதம் சில தடுமாற்றங்கள் உள்ள தடுமாற்றங்கள் இருக்குமே தவிர உங்களுடைய பணியிட சூழலில் பெரிய பாதிப்புகளை இது ஏற்படுத்தாது. நீங்கள் தான் உங்களுடைய வேலையில் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். சுற்றுப்புற சூழல் நல்லாவே இருக்கும். அதே சமயம் மே 26ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு குரு உச்சம் பெறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலைகளை தேடுறவங்களுக்கு இது ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு மாதமா துவங்க போகுது. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப ஆற்றல் உள்ள ஒரு மாதமா இருக்கும். குறிப்பா வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்கள், நீர் சம்பந்தப்பட்ட தொழில்கள், மீன்பிடி சம்பந்தப்பட்ட தொழில்கள், விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்களை ஈடுபட்டிருக்கிறவங்க ரொம்ப சிறப்பான பலனை அனுபவிப்பாங்க. ஆலயம் தொடர்பான தொழில்களை செய்கிறவங்களுக்கும் இது பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். குடும்பம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு சில ஆரோக்கிய கோளாறுகள் தோன்றலாம். உங்களுடைய ஆரோக்கியம் நிவர்த்தியாகும், ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய கோளாறுகள் தோன்றலாம். அதனால் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் எச்சரிக்கை கடைபிடிக்கிறது நல்லது. ஒரு சில கருத்து வேறுபாடுகள் 2 பேருக்குள்ளார தோணலான்னாலும் அது மகிழ்ச்சியை கெடுக்கிற அளவுக்கு போகாது. மே 26 வரக்கூடிய குரு பயிற்சி உத்தரஸ்தானத்து மேல பார்வை விடுறதுனால அங்க சனியால ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய உத்தரஸ்தானம் குருவோட பார்வையால இப்ப சீர்பெறுது. அதனால உங்களுடைய குழந்தைகள் மேன்மையை அடைவாங்கன்னு சொல்லலாம். அவங்க கிட்ட இதுவரைக்கும் இருந்து வந்த அதீத தூக்கமும் சோம்பேறித்தனமும் குறைந்து தங்களுடைய இலக்குல அல்லது தங்களுடைய படிப்புல அதிக கவனத்தை செலுத்துவாங்கன்னு சொல்லலாம். அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். தாயோடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். திருமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடிய விருச்சிக ராசியாக இருந்தால் அவங்களுக்கு இந்த மாதம் அவ்வளவு பொருத்தமான வரன்கள் அமைவது கடினம் தான். ஆனால் மே 26க்கு மேல ஒரு நல்ல சந்தர்ப்பங்களை அது உருவாக்குன்னு எதிர்பார்க்கலாம். தகப்பன் வழி அல்லது உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் வகையில நல்ல தகவல்கள் கிடைக்கிறதும், வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழிலோ வேலையோ அது குறித்த நல்ல தகவல்கள் கிடைக்கணும் தான் இந்த மாசத்துடைய சிறப்பு பலனாகவே எடுத்துக்கலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மையை நீங்க அதிகரிச்சுக்கவும் உங்களுடைய தீமையை நீங்க குறைச்சிக்கவும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் பஞ்சமுக விநாயகர், பஞ்சமுக ஆஞ்சநேயர், குரு தட்சிணாமூர்த்தி.